கடவுளே, எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்து சோறு போட்டு படிக்கிற செலவையும் ஏத்துக்கிட்ட என் கனவை நிறைவேத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்க. இந்த செலக்ஷன் எக்ஸாம்ல மட்டும் நான் பாஸ் ஆயிட்டா என் கனவு நிறைவேறிடும். எங்க அம்மா வைராக்கியமும் பழிச்சிரும், எங்க குடும்பமும் கரையேறிடும். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என்ன ஐபிஎஸ் ஆக்கணும்ன்றத தாண்டி வேற எதையுமே நான் கேட்டதில்ல. இந்த செலக்ஷன் எக்ஸாம்ல நான் பாஸ் ஆயிட்டா போதும், என் பிரார்த்தனையும் நிறைவேறிடும். எனக்காக நீ வந்து பரீட்சை எழுதுன்னா நான் சொல்லல, அத நான் நல்லா எழுதிடுவேன். நீ எனக்கு துணையா நின்னாலே போதும். நான் 3 தடவை அடி பிரதட்சணம் பண்ணிட்டு வருவேன். என் வேண்டுதலை நீ ஏத்துக்கிட்டனா இந்த விளக்கு அணையாம இருக்கணும். சார், என்ன பண்றீங்க? மயிலு, உன் வேண்டுதலையும் கேட்டேன், விளக்கு காத்துல அணையிற மாதிரி இருந்ததையும் பார்த்தேன். சரி, நம்மால முடிஞ்சதை செய்வோன்னு சொல்லி இதை அணையாம பார்த்துக்கிறேன். தப்பா இருந்தா மன்னிச்சிரு மயிலு. சார், பிரார்த்தனை முடிஞ்சிருச்சு, எழுந்துறீங்க. வெற்றிகரமா பிரார்த்தனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? நீ நினைச்ச காரியம் கண்டிப்பா நிறைவேறும், கவலையப்படாத மயிலு. சார், கையை காட்டுங்க. அது ஒண்ணு இல்ல மயிலு. காட்டுங்க சார். ஐயோ சார், என்ன இது? சூடுபட்டு இப்படி பழுத்து போயிருக்கு. வாங்க டாக்டர் கிட்ட போலாம். மயிலு, இது ஒண்ணு இல்ல மயிலு, இது விபத்துல ஆனது இல்ல, இது உன் பிரார்த்தனையை காப்பாத்தும் போது ஆனது. இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கூடாது. சார், காத்துல விலை கணைஞ்சா அணிஞ்சிட்டு போகுது, அதுக்காக இப்படியா கைய சுட்டுக்குவாங்க? நீ கும்பிடும் போது நியாயமா சாமி கிட்ட வரம் கேட்ட,
நீ எனக்காக பரீட்சை எழுத வேண்டாம், துணையா நில்லு போதும். இதை ஏத்துக்கிட்டேன்னா இந்த விளக்க அணையாம பார்த்துக்கோன்னு சொன்னேன். எனக்கு பெருசா தெய்வத்து மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா தெய்வம் மனுஷங்க ரூபத்துல வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன் பிரார்த்தனைய என் மூலமா கடவுள் ஏத்துக்கிட்டாருன்னு நம்பி நீ தைரியமா எக்ஸாம் எழுது. மயிலு, நீ கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவ மயிலு. ரொம்ப நன்றி சார். சார் இப்படி வாங்கல. பரவாயில்ல மயிலு, அதனால வாங்க என்ன? சொல்றேன் வாங்க. வாங்க. ஆ. கைய காட்டுங்க. அட விடு மயிலு, அதெல்லாம் சரியா போயிடும். இருந்தாலும் சூடுபட்ட இடத்துல சாமி தீர்த்தத்தை ஊத்துனா காயம் பெருசாகாதுங்க. காட்டுங்க. சரி வாங்க. ஆ. மயிலு, நீ தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? தப்பா நினைக்காத மாதிரி கேளுங்க. அது இல்லை மயிலு, கிராமப்புறத்துல இருந்து படிக்கிறவங்களுக்கு பொதுவாக டாக்டர் ஆகணுங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் எலைட் பேக்ரவுண்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் இந்த மாதிரி ஐபிஎஸ் ஆகணுங்கிற கனவெல்லாம் இருக்கும். ஆனால் உனக்கு எப்படி ஐபிஎஸ் ஆகணும்னு தோணுச்சு? அதுக்கு முத காரணம் எங்க அம்மா தான். இல்லை மயிலு, ஏன் ஆச்சரியமோ அதுதான். உங்க அம்மாவும் பெருசா படிச்சிருக்க மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு இந்த படிப்பை பத்தியெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு எப்படி உன்னை போலீஸ் ஆக்கி பார்க்கணும்னு தோணுச்சு? எங்க அப்பாவை பழி வாங்குறதுக்காக. அந்த கதையை கேட்ட பிறகு என்ன மாதிரி நிலைமை வேற யாருக்கும் வந்துடாம பாதுகாக்கணும்ன்றதுக்காக நான் இத லட்சியமா ஏத்துக்கிட்டேன் சார். சாரி மயிலு, நான் ரொம்ப பர்சனலா நீ காயப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நான் கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், விட்டுரு மயிலு. பரவாயில்ல சார், என் கதையை இந்த உலகத்துக்கே சொன்னாலும் தப்பில்ல. என்ன, நான் ஒரு நல்ல பொசிஷன்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சொன்னா அது ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியா இருக்கும். இப்ப சொன்னா சோக கதையா இருக்கும். பரவாயில்ல மயிலு, வேண்டாம். சார், எனக்கு இதுல வெக்கமோ வேதனையோ எதுவுமே இல்ல. அதுக்கு இந்த சமூகம் தான் வெக்கப்படணும். மரணத்துக்கிட்ட இருந்து தப்பி பொழைச்சவ சார் நானு. என் அப்பா ஒரு ஹெட் கான்ஸ்டபிள். எனக்கு முன்னால 2 அக்கா, மூணாவதா நானும் பொண்ணா பிறந்ததுனால எங்க அப்பா என்ன வேணான்னு சொல்லிட்டாரு. எனக்கு என் குழந்தைதான் முக்கியம்னு எங்க அம்மா என்னையும் தூக்கிக்கிட்ட, என் அக்கா 2 பேரையும் தூக்கிக்கிட்ட தனி ஆளா இந்த ஊருக்கு வந்தாங்க. நான் போலீஸ்ல பெரிய அதிகாரி ஆகணும். எங்க அப்பா எனக்கு சல்யூட் அடிக்கணும்ன்றதுதான் எங்க அம்மாவோட கனவு. எனக்கு லட்சியம் சார். என்ன இது, இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? இப்ப அந்த ஆள் எங்க இருக்காரு? அந்த ஆளு யாரு, அவர் எப்படி இருப்பாரு, அவர் பேர் என்ன, அவரை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது சார். அவனை பத்தி கேட்டாலே எனக்கு அவ்வளோ கோபமா வருது. என் கண்ணு முன்னாடி அவன் மாட்டினான்னு வச்சுக்கோயேன், அவன் போலீஸா இருந்தா கூட நான் பார்க்க மாட்டேன். அவனை நடு ரோட்ல புரட்டி போட்டு நான் அடிப்பேன். ஏற்கனவே இந்த விஷயத்துல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எந்த தனி மனிதனும் சட்டத்தை கையில எடுக்க கூடாது சார். அப்படி செஞ்சா அதுக்கு பேரு கிரைம். சரி மயிலு, கண்டிப்பா நீ ஜெயிப்ப.
அதுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் செய்றேன். இங்க பாரு, நீ நம்பிக்கையோட எக்ஸாம் எழுது. ரொம்ப நன்றி சார். நான் வரேன். ஏய் மது, சாப்பிட வாடி. சாப்பிடவான்னு உன்னை வருஷ வச்சு அழைக்கணுமா? மா, நானே செம்ம கடுப்புல இருக்கேன், மரியாதையா போயிடு. இப்ப என்னடி கடுப்பு உனக்கு? வீட்டுல ஒரு வேலையும் செய்யறது இல்ல, ஆக்கி வச்ச சோத்தை தின்னுட்டு வந்து உட்காருன்னா அதுக்கும் வலிக்குதா உனக்கு? வெளியே மது, என்ன கண்ணு, எதுக்கு இவ்வளவு கோபம்? என்னாச்சு? சாப்பிடவான்னு தான் கூப்பிட்டேன், அதுக்கு கிளாஸ் தூக்கி வீசுறா. சரி விடு, உள்ள ஏதோ மன உளைச்சல் இருக்கா? அவகிட்ட பக்குவமா பேசி சாப்பிட வைப்பியா? அதை விட்டு போட்டு கல்யாணம் பண்ணி தாட்டி விடுற வயசாச்சு, இன்னும் இவ போடுற தாளத்துக்கு நம்ம ஆடிட்டு இருந்தா சரியா வருமாங்க? இனிமேலாவது சொன்ன பேச்ச கேட்க சொல்லுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. இவள கொஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க, ஏன் கண்ட்ரோல்ல விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்குவ? சொல்லு, என்ன பாத்துக்குவ? என்ன அடிப்பியா? அடி அடி. அடிக்க மாட்டேன், சூடு வைப்பேன். கரண்டியை காய்ச்சி வாயில சூடு வைப்பேன். மல்லிகா, நீ கிளம்பு, நான் பேசிக்கிறேன், விடு, பாத்துக்கலாம், போ. கண்ணு, இப்ப எதுக்காக நீ கோவப்படுற? எனக்கு பொண்ணா பிறந்துட்டு கோபத்தை எப்படி அடக்கணும்னு கூட நீ இன்னும் கத்துக்காம போயிட்டியே பாப்பா. அந்த மயிலி இப்போ செலக்ஷன் எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்னைக்கு சேலத்துக்கு போறா. ஆ, அவ இந்த எக்ஸாம்ல மட்டும் எழுதி பாஸ் பண்ணிட்டானா ஒரு ட்ரஸ்டோட கோச்சிங் சென்டர்ல அவளுக்கு ஃப்ரீயா சீட்டு கிடைச்சிரும். அவ படிச்ச ஐபிஎஸ் ஆவா, நான் அவளுக்கு வாழ்த்து சொல்லி கை கொடுக்கணுமாப்பா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த பாரு, ஒரு போட்டியில யாராவது நம்மள முந்துறாங்கன்னு வை, முட்டைய பேத்து அடிச்சு உட்கார வச்சிருங்க. ஆனா அடிச்சது நாம தாங்கிறது தெரியக்கூடாது. அதுக்கு என்ன வழிங்கிறத யோசி. அதை விட்டு போட்டு தேவையில்லாம இப்படி நீ பிரஷரை ஏத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நஷ்டம் இருக்கு நமக்கு தானே. புரியலையேப்பா. உனக்கு புரியாது. எப்படி புரியும்? அதான் உனக்கும் உன் அண்ணனுக்கு இருக்கிற வித்தியாசம். சரி, நீ கூட வா, சொல்றேன். வாட. தீபடி கொடுறோம். கோபே, முதலாளி வா சொல்றேன். மவனே, அப்பா, இந்த மயிலு புள்ள ஏதோ பரீட்சை எழுதுறதுக்காக இன்னைக்கு சேலம் வரைக்கும் போகுதான். ஆனா அத போக விடக்கூடாதுன்னு நம்ம பாப்பா ஆசைப்படுது. என்னடா பண்ணலாம்? அப்பா, அவ சேலம் பஸ் ஏற மாட்டாப்பா. அந்த ரூட்ல பஸ்ஸே போகாது, நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ தாண்டா என் மவன். கேட்டில்ல? அடிக்கணும், ஆனா அடிச்ச இடத்துல ரத்தம் வர்றது மட்டும் தெரியவே கூடாது. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லு மணி. ஆஹா, அப்படியா? சரி, நீ நம்ம ரங்கசாமி கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிட சொல்லு, நான் வந்துடுறேன். என்னப்பா? இந்த பிரசிடண்ட போய் பார்த்துட்டு வந்தோம்ல. ஆமாப்பா. ஆளு மண்டைய போட்டார். ஐயோ, நீ என்ன பண்ற? இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் நல்ல பெரிய சைஸா ஊர் முழுக்க ஓட்ட ஏற்பாடு பண்ணி. சரிப்பா. இதே காரணமா வச்சு ரோட்டை எல்லாம் பிளாக் பண்ணி ஏற்காட்டுல மலையில கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே வண்டி வாசி ஒன்னும் நகரக்கூடாது. நான் பாத்துக்கிறேன்ப்பா.
செந்தில் ஐயா. நீ என்ன பண்ண நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. போய் நம்ம பிரகாஷ் எங்க இருக்கான்னு சரிங்க பார்த்தா செய்யறது அடுத்தவங்க குடும்பத்துக்கு எடுக்கிற வேலை, இதுக்கு நான் சரிப்பட்டு வர ஏய். மாட்டேன். ஐயா என்ன ஒண்ணும் இல்லைங்க ஐயா. போட வாய் போட்டு சரிங்க ஐயா. இங்க நடக்கிறது அங்க போட்டு கொடுத்து, அங்க நடக்கிறது இங்க போட்டு கொடுத்து, இப்படியே பொழப்ப நடத்தும். சரி அவனை விடு. கடை பரவாயில்ல, கேட்டீல ஒரு வண்டி வாங்கணும் ஓடாது. நீ நினைச்சது நடந்துரு. பரவே அப்பா பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன அப்போ நீங்க இங்க இருக்க மாட்டீங்களாப்பா? இருக்க முடியாதுடா கண்ணு, அங்க போகணும்ல. நீ ஏன் கவலைப்படுற? அந்த புள்ள மயில பத்தின தகவல் அப்பப்போ உனக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு போறேன். சரிதானே? வா ம். போ. ஏம்பா பிரகாஷ், இதோ ஜோக்கர் வந்துருச்சுல. என்ன நக்கலா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். சரி, என்ன விஷயம்? முதலாளி உன்னை கூப்பிடுறாருப்பா. அட என்னப்பா நீ இப்பதான் கை சேர்ந்திருக்கு. கை சேர்ந்ததாவது கால் சேர்ந்ததாவது முதலாளி கூப்பிடுறாரு, வாப்பா. சரி சரி, முதலாளி கிட்ட இதெல்லாம் போட்டு ஓட்டெல்லாம் கொடுத்துறாரு. கொடுக்க மாட்டேன், வா. என்ன என்ன சொல்ல? ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா? அது பிரகாஷ், சொல்லுங்க ஐயா. இந்த கோமதி புள்ள மயில் தெரியும்ல? ஆமா ஐயா. அந்த புள்ள இன்னைக்கு சேலம் போறதுக்காக பஸ்ஸுக்காக காத்திருக்கு. சரிங்க ஐயா. ஆனா பஸ் வராது. வேற எந்த மார்க்கத்திலையும் அந்த புள்ள சேலம் போய் சேர்ந்துடாம நீ பாத்துக்கிறணும். சரிங்க ஐயா. நல்லது. பிறகு அந்த புள்ள வீடு வரைக்கும் போகுதான்னு நல்லா பார்த்துட்டு அந்த தகவலை கொண்டாந்து நம்ம பாப்பா கிட்ட சேர்த்துடணும். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. கிளம்பு. ம் வரங்க ஐயா. ம் ஐயா ம் சரிங்க. எனக்கு என்ன சந்தோஷம் தானே? அப்ப அந்த மயில் கண்டிப்பா பரீட்சை எழுத முடியாதுல்லப்பா? அதுல என்ன கண்ணு உனக்கு சந்தேகம்? நமக்கு வேண்டாதவங்கன்னு ஒருத்தங்க ஆயிட்டா அவங்கள விஷம் கொடுத்தும் கொல்லலாம், வெள்ளம் கொடுத்தும் கொல்லலாம். அதுதானே இந்த நாட்ரைன் ஸ்டைல். ஹே மயிலு, எத்தனை வாட்டி நான் உன்கிட்ட தோத்துருப்பேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த முறை உன்னை எக்ஸாம் எழுத விடாம நான் செஞ்சு பழி தீர்த்துக்கல. நான் மது இல்லடி. சரிம்மா, நான் கிளம்புறேன். மயிலு, இட்லி சூடா இருக்கு, 2 வாய் சாப்பிட்டு போயேன். வேண்டாம்மா, சாப்பிட்டா மந்தமாயிடும். நான் நல்லபடியா பரீட்சை எழுதிட்டு வந்து சாப்பிடுறேன். சாப்பிடாம வெறும் வயித்துல போய் பரீட்சை எழுதுனா புத்தியில இருக்கிற படிப்பு எப்படி பேப்பர்ல வரும்? நீ சேலம் வரைக்கும் போயிட்டு வரணும். வாமா, வந்து சாப்பிடு. வாமா. நீ இருமா, நான் சாப்பிட கொண்டு வரேன்.